கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட நம்முடைய வசனத்திலிருந்து பேச அவருக்காக காத்திருப்போம். இந்த வேளையில் கூட இந்த லெந்து காலத்தில் ஒரு சில சிந்தனைகளை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள். அவர் பலியாக நமக்காக செலுத்தப்பட்டார். பலி என்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்டதான பாவ நிவாரணத்துக்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பண்டை காலங்களிலும் எல்லா நாகரிகங்களிலும் இன்றைக்கும் பார்க்கும் பொழுது அந்த பலி செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த பலி வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த நாளிலே மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளாக பாவம் அடைந்ததோ அதிலிருந்து அந்த பாவத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த பலிதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை குறித்து யோவான் தம்முடைய சுவிசேஷங்களிலே எழுதுகின்ற பொழுது நிருபத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இயேசுவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். அவர்தான் நமக்கு அது ஒரு அட்டான்மெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லப்படுகிறது. அட் ஒன் மூமெண்ட், ஒரே நேரத்தில் அகில உலக பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் கடந்த கால பாவத்தையும் வரப்போகிறதான செய்யப்போகிற பாவங்கள் எல்லாவற்றையுமே ஒரே தடவை அவர் பலியாக கிருபாதார பலியாக செலுத்தி தீர்த்து விட்டார். அதை தான் யோவான் தமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின்படியாக சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசுவே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அவர் பலியாயிருக்கிறார். இன்றைக்கி நினைக்கிறோம் இந்த பலி செலுத்துவது ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு யூதர்களுக்கு இருந்தது. இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டும்தான் இந்த பலி பொருந்தும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ததான ஒவ்வொரு பாவங்களுக்கும் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டியதான ஒரே பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதோடு கூட அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக வந்து பாடுபட்டு அவர் சிலுவையிலே அறையப்பட்டு பலியாக ஒப்பு கொடுக்கப்படவில்லை. சர்வலோகத்தின் பாவங்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும், எல்லா ஜாதி மக்களுக்காகவும், எல்லா பாஷைக்காரர்களுக்காகவும், உலகத்தில் 4 திசையில் இருக்கிறதான எல்லா மக்களுக்காகவும் அவர் இந்த பலியாக செலுத்தப்பட்டார். இது ஒரு கிருபாதார பலி. ஒரே நேரத்தில் அவர் அந்த அட்டோன்மெண்ட் என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தையின்படியாக இந்த தமிழில் மிக அழகாக கிருபாதார பலி, நிவர்த்தி செய்கிறதான இந்த பலியை அவர் செலுத்தினார். ஆகவே இந்த லெந்து காலத்தில் இந்த சிந்தனையை நமக்குள்ளாய் கொண்டு வருவோம். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். நான் பலியாக இருக்க வேண்டும், நான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் அந்த ஆணியும் அந்த போர்ச்சேவகருடைய ஈட்டியும் குத்தி என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே என்னுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்கிற ஒரே பலி இயேசு என்பதை நம்முடைய மனதில் கொண்டு வருவோமா? அப்படி கொண்டு வருவோம் என்று சொன்னால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுடைய ஜீவாதார பலியாக ஒரே தரம் எங்களுக்காக பலி செலுத்தப்பட்ட தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், எங்களுக்காக பலி செலுத்தப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.